இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான 5 ஆட்டங்கள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி நாக்பூரில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிட்சல் சார்னர் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். முதலில் பேட் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 238 ரன்கள் குவித்தது. தனது 7வது அரை சதத்தை கடந்த அபிஷேக் சர்மா 35 பந்துகளில் 8 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளுடன் 84 ரன்கள் விளாசினார். கேப்டன் சூரியகுமார் யாதவ் 22 பந்துகளில் 1 சிக்சர் 4 பவுண்டரிகளுடன் 32 ரன்களும், ஹர்திக் பாண்டியா 16 பந்துகளில் 1 சிக்சர் 3 பவுண்டரிகளுடன் 25 ரன்களும் சேர்த்தனர். இறுதிக்கட்ட ஓவர்களில் ரிங்கு சிங் அதிரடியாக விளையாடி 20 பந்துகளில் 3 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளுடன் 44 ரன்கள் விளாசினார். சஞ்சு சாம்சன் 10 ரன்களும், இஷான் கிஷன் 8 ரன்களும், சிவம் துபே 9 ரன்களும், அக்சர் படேல் 5 ரன்களில் நடையை கட்டினர். நியூசிலாந்துக்கு எதிராக மட்டும் 5வது முறையாக 200 ரன்களுக்கு மேல் வேட்டையாடி உள்ளது இந்திய அணி. 239 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நியூசிலாந்து அணி விரட்டியது. முதல் 2 ஓவர்களில் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆட்டமிழந்தனர். கிளென் பிலிப்ஸ் 78 ரன்களும் மற்றும் மார்க் சாப்மேன் 39 ரன்களும் எடுத்தனர். மிட்சல் 28 ரன்களும், ராபின்சன் 21 ரன்களும், சார்னர் 20 ரன்களும் எடுத்தனர். அந்த அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 48 ரன்களில் வெற்றி பெற்றது. இந்திய அணி சார்பில் வருண் மற்றும் சிவம் துபே தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஹர்ஷிப் சிங், ஹர்திக் பாண்டியா, அக்சர் படேல் தலா 1 விக்கெட் வீழ்த்தினர். ஆட்ட நாயகன் விருதை அபிஷேக் சர்மா வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.